கர்மசாமி நான் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு வருடம் ஆகுது சாமி. ஒரு 1.5 வருடம் ஆகுது சாமி. எப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து 1.5 வருடம் ஆகுது சாமி. பல கஷ்டப்பட்டு என் கடுமை அது பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் சாமி. எப்படி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் சாமி. கர்மசாமி இந்த ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு குடியிருக்கிற வீடு கூட எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் குடியிருக்கிற வீடு எவ்வளவு இது இருந்தாலும் என்னால் வந்து குடியிருக்கிற வீடு வந்து என்னால் அமைக்க முடியல சார். என்னால் அமைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எதுக்குடா வாழ்றோம், என்னத்துக்குடா பிழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதான் இது பண்ணிவிட்டு கருப்பசாமி நீங்கள் உத்தரவு கொடுத்தபடி நான் குடிசையில இருந்து மாளிகையை எழுப்பிட்ட சாமி. எப்படியே மாளிகையை எழுப்பிட்ட சாமி. அப்படி எழுப்பி என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சாமி. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐப்பசியில வீடு கிரப்பரேஷன் பண்ணலாம்னு இருக்கிற சாமி. அது உங்களோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நடக்கும் சாமி. எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்க தான் வந்து காலடி வச்சு இது பண்ணி கொடுக்கணும் சாமி. அது என்னோட முதல் கோரிக்கை சாமி. எப்படி முதல் கோரிக்கை. அடுத்ததா பார்த்தா கர்ப்பசாமி என் அப்பா ஒரு வெவிலி சாமி. புரியுதா? நான் தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன். எல்லாமே நான் தான் பார்க்கணும். நான் என் தம்பியை காப்பாற்றணும், என் தங்கச்சிகளை காப்பாற்றணும், கரை சேர்க்கணும் இல்லையா? அமைச்சு கொடுத்தேன். வீடு காப்பாற்றுறதுக்கு நான் வந்தேன்.